பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைய நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கொலோசையர் 3வது அதிகாரம் 2வது வசனம். கொலோசையர் 3:2. பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். லிவிங் வித் இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ். நாம் நம்முடைய வாழ்க்கையை பரலோக ராஜ்யம், அதாவது மேலான காரியத்தை நோக்கியே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் மேலானவைகளாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கான காரியங்களையே நாம் தேடுகிறவர்களா இல்லாமல் நம்முடைய காரியங்கள் எல்லாம் மேலானவைகளாக இருக்கணும். சில நேரங்கள்ல மனிதர்களாகிய நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நாம பயங்கரமா போராடுறோம், சண்டை போடுறோம். இது எல்லாமே நமக்கு நீடுதான். ஆனா எது முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருக்கணும். ஒரு மனுஷன் பிறந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் இந்த பூமியில வாழ்றான். முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எங்கதான் போயாகணும், நித்தியமான ஒண்ணு பரலோகத்துக்கு போகணும், இல்லை அப்படின்னா அவன் செய்த காரியங்களுக்கு ஏற்ற தண்டனை அவனுக்கு கிடைக்கும். இந்த 2 ஆப்ஷன் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்போ எதை நாம தேடணும் அப்படிங்கிறத இந்த வாழ்கிற நாட்கள்லயே நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். மேலானவைகளை தேடுங்கள் அப்படின்னு பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத ரொம்ப அதிகமா அறிஞ்சிருக்கணும். ஒரு பாடல் கூட எப்படி சொல்லப்பட்டிருக்கும், பொன் வெள்ளியுமோ பேரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. இந்த பாடல் அந்த வரியை நம்ம பார்க்கும்போது, பொன் வெள்ளியோ பெரும் பேர் புகழோ இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, இந்த எல்லாத்தையும் விட பரலோகத்துல இருக்கிற நீங்க தான் எனக்கு தேவை அப்படின்னு இந்த பாடல் வரிகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதை நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாட்கள்ல தங்கம் வெள்ளியோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்குது. அதை யாரும் என்ன பண்ண மாட்டோம், வேணான்னு சொல்ல மாட்டோம். ஆனா இந்த பாட்டுல சொல்லும் போது அதை விட எனக்கு இயேசுதான் முக்கியம், இந்த மனநிலை நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த மனநிலையோட நாம் நம்முடைய காரியங்களை செய்தோம் அப்படின்னா, நாம தேவையற்ற காரியங்கள்ல தலையிடுறதை விட்டுட்டு, தேவையற்ற காரியங்கள்ல சண்டை போடுறதை விட்டுட்டு, நம்ம ஆண்டவருக்குரிய காரியங்களை என்ன பண்ணுவோம், தேடுவோம். அப்படி நம்ம தேடும் பொழுது நிச்சயம் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் நமக்கு இருக்கும். எது முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்போ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நான் சொல்லல, அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிச்சயம் தருவார். மத்தேயு 6:33 அழகா சொல்லியிருக்கிறாருல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இதுல சொல்லப்பட்டிருக்கு மேலானதை தேடுங்கள். எதை தேடணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆண்டவரே நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அதனால இந்த காரியங்களை குறித்து தியானிங்க. கிறிஸ்து இயேசுவில் உள்ள பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.